ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் உள்ளம் கொந்தளிக்கும் போதும் பலவிதமான கவலைகளினால் பீடிக்கப்படும் போதும் என்ன செய்வது என்று அறியாது கலங்கும் போதும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். என்ன பேசினாலும் குற்றம், என்ன செய்தாலும் குற்றம் என்று குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களின் மத்தியிலே நலமானதை கூட பேசாமல் அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக எழுந்து நிற்பதை காண்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக புயல் வீசுகிறதா, கடல் கொந்தளிக்கிறதா, உங்கள் முயற்சிகள் எல்லாம் வீண் என்று தோன்றுகிறதா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் எழுந்திருந்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி புயலையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துவார். தங்களை தொடர்ந்து எகிப்தின் வீரர்கள் வருகிறார்களே, ரதங்களும் சேனைகளும் வருகின்றனவே, பார்வோன் என்ன செய்வானோ என்று இஸ்ரேல் ஜனங்கள் கலங்கிய போது மோசே, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேசாமல் அமர்ந்திருக்கும் போது நேரம் துன்மார்க்கன் அவர்களுக்கு வரும் பலனை காண்கிற நேரம். கர்த்தர் பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்தருளுகிற நேரம். நீங்கள் கர்த்தரின் மகத்துவத்தையும் மகிமையையும் நீங்கள் காண்பீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, அனுதின வாழ்வில் நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற மக்கள் அனைவருக்கும் தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் ஒவ்வொருவரும் உமது பாதத்தில் அமர்ந்து உமது இரக்கத்தையும் உமது கிருபையையும் உமது வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, வேதனை என்னும் இருள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உமது அன்பின் கரத்தினால் எங்களை தாங்கி உமது திரு சித்தத்தின்படி எங்களை காத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அச்சுறுத்தலும் அபாயமும் இச்சையும் கசப்பு நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை பாதுகாத்து உமக்கு பிரியமான வழியில் நடத்தி உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு மகிமைப்படுத்துகிற கிருபை எங்களுக்கு தந்தல்லுங்க. ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன் என்பதையும் உம்முடைய நிலையிலே அடைக்கலமும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் உண்டென்பதையும் உலகின் அனைத்து மக்களும் கண்டுகொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் அடைக்கலமும் பலனும் அரணான கோட்டையுமாயிருந்து சகல தீமைக்கும் அவர்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், குடும்பத்தில் தேவ கிருபை பெருகவும், தேவ ஆளுகை பெருகவும், ரட்சிப்பில் கலிகூறுதல் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், முயற்சிகள் வாய்க்க பண்ணவும், விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் நன்மைகள் கிடைக்கவும், அவர்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் விருத்தி அடையவும் ஜெபிக்கிறோம். தேவனே, நெடுநாளாய் வியாதியினால் சரீர பலவீனத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் தழும்புகளால் குணமடைய செய்ய ஜெபிக்கிறோம். தகப்பனே, மதுப்பிரியர்கள் மனம் திரும்பவும், குடும்பத்தில் வறுமை வேதனை துன்பம் நீங்கி சமாதானம் உண்டாகவும், போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்தம் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும், மூட பழக்கங்களுக்கும் மாந்திரீக கட்டுகளுக்கும் விலக்கி காக்கப்படவும், தேசத்தில் தொழில் வளம் பெருகவும், வேலை வாய்ப்புகள் பெருகவும், மக்கள் அமைதியாய் சமாதானமாய் வாழவும், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும், ஊழல் இல்லாத பாலியல் வன்கொடுமை இல்லாத தேசமாக எங்கள் தேசம் மாறவும், ஆளுகிறவர்களுக்கு வேண்டிய கிருபையும் தேவன் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவடையவும், ஊழியர்களின் குடும்பத்தினர் சாட்சியாக வாழவும், பணித்தளங்களில் தேவ கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போருக்கு கர்த்தர் இரக்கம் செய்திடவும், கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், திருமணத்துக்காக வரம் தேடுவோருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து ஆசீர்வாதமாக வாழவும், கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிற மக்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்கள் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் அவர்கள் வாழவும்,
தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்துயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.